அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடைசியாக தேர்தல் பற்றிய ஒரு நேர்காணலில் நாம் ஃபசாத் என்ற வார்த்தைக்கு ஊழல் என்ற கருத்தை கொடுத்தது பற்றி சில கேள்விகள் எழுந்திருந்தது. சில சகோதரர்கள் அதை பற்றி மேலதிக விளக்கம் தேவை என்று கேட்டிருந்தார்கள். அதற்காக இந்த பதிவு செய்யப்படுகின்றது. உங்களுக்கு தெரியும், நாம் சூரத்துல் பக்ராவிலே வரக்கூடிய 30வது வசனத்தை மேற்கோள் காட்டி மனித இனத்துக்கும் ஊழலுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. அல்லாஹு தஆலா இன்னி ஜாஇலுன் ஃபில் அர்தி ஹலீஃபா என்று சொன்னபோது, நான் இந்த பூமியிலே ஒரு வழித்தோன்றல்களை உருவாக்கப் போகின்றேன் என்று கூறிய போது, மலாய்க்காமார்கள் அத்தஜஅலு ஃபீஹா மன் யுஃப்ஸிது ஃபீஹா என்று கேட்டிருந்தார்கள். இந்த பூமியிலே ஊழல் செய்கின்றவர்களையா உருவாக்கப் போகின்றார் என்ற கேள்வி. அங்கே நீண்ட காலமாக இதுவரைக்கும் ஃபசாத் என்ற சொல்லுக்கு குழப்பம் என்று சொல்லப்படுகின்றது. அதாவது இந்த பூமியிலே யுத்தத்தில் ஈடுபட்டு இரத்தத்தை ஓட்டி குழப்பம் செய்கின்றவர்களையா உருவாக்கப் போகின்றார் என்ற அந்த டிரான்ஸ்லேஷன் தான் இதுவரைக்கும் கொடுக்கப்பட்டிருந்தது. எனவே நாம் அந்த ஃபசாத் என்ற சொல்லுக்கு ஊழல் என்று ஒரு கருத்தை கொடுத்த போது அதற்கு இன்னும் மேலதிகமான விளக்கம் தேவை என்று சொல்லி பலர் என்னிடம் கேட்டிருந்தார்கள். உண்மையிலே உங்களுக்கு தெரியும், ஃபசாத் என்ற சொல் அதற்குரிய கருத்தை நாங்கள் மிக ஆழமாக பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட இடங்களிலே அல்லாஹு தஆலா அந்த ஃபசாத் என்ற சொல்லை உபயோகித்திருக்கின்றான். அதிலேயும் குறிப்பாக 40க்கும் மேற்பட்ட இடங்களிலே பூமியை சேர்த்து அந்த வசனங்கள் உபயோகிக்கப்படுகின்றது. ஃபில் அர்தி ஃபசாதா, இந்த பூமியிலே ஊழல் புரிகின்றார்கள், குழப்பத்தை ஏற்படுத்துகின்றார்கள். இவ்வாறு என்னென்ன தீமைகளை செய்கின்ற நடவடிக்கைகள் இந்த பூமியிலே நடக்குகின்றதோ அந்த அனைத்துக்கும் ஃபசாத் என்று சொல்லி நாங்கள் சொல்லலாம். ஆனால் ஒவ்வொரு வசனத்திலேயும் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு விடயத்தை ஜாயின் பண்ணி கூறியிருப்பதையும் எங்களால் பார்க்க முடிகின்றது. உதாரணமாக சூரத்துல் பக்ராவிலே வரக்கூடிய ஆரம்ப வசனங்கள் கூட, வைதா கீல லஹும் லா துஃப்ஸிது ஃபில் அர்தி காலு இன்னா நஹ்னு முஸ்லிஹூன், அவர்களிடம் நீங்கள் இந்த பூமியிலே பாவம் செய்யாதீர்கள், குழப்பம் செய்யாதீர்கள், தீமைகளிலே ஈடுபடாதீர்கள், களவெடுக்காதீர்கள், அல்லது ஊழல் செய்யாதீர்கள், லஞ்சம் எடுக்காதீர்கள், அமானிதத்தை பேணுங்கள், இவ்வாறு என்னென்ன விடயங்கள் இந்த பூமியிலே தீமை இருக்குகின்றதோ அதைகளெல்லாம் செய்யாதீர்கள் என்று சொன்னால் அவர்கள் நாங்கள் நல்லதைத்தானே செய்கின்றோம், இன்னா நஹ்னு முஸ்லிஹூன், நாங்கள் சீர்திருத்த பணியிலே தான் ஈடுபடுகின்றோம் என்று சொல்லி அதற்கு மக்கள் விடையளிப்பதாக அல்லாஹு தஆலா சொல்கின்றார். எனவே நாம் இந்த ஃபசாத் என்ற சொல்லை ஆழமாக வாசிக்கின்ற பொழுது ஃபசாத் என்ற சொல்லுக்கும் இஸ்லாஹ் என்று சொல்ற அல்லது சலாஹ் என்று சொல்கின்ற அந்த எதிர் சொல்லுக்கும் நெருங்கிய தொடர்பு குர்ஆனிலே இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், ஃபசாத் என்று சொன்னால் பித்த சலாஹ் என்று சொல்லுவோம். சலாஹ் என்ற சொல்லுக்கு எதிர்கருத்து தான் ஃபசாத் என்று சொல்கின்றோம். எனவே இந்த பூமியில் அல்லாஹு தஆலா இந்த மனித இனத்திடம் எதிர்பார்ப்பது இந்த பூமியில் நலவு நடக்க வேண்டும். என்னென்ன நலவுகள் இருக்குகின்றதோ அவைகள் அனைத்தையும் நாங்கள் மஸ்லஹா என்று சொல்லக்கூடிய அந்த சலாஹ் என்ற சொல்லும் சீர்திருத்த பணிக்குள் வந்துவிடும். என்னென்ன தீமைகள் இந்த பூமியிலே நடக்குகின்றதோ அவைகள் அனைத்தையும் ஃபசாத் என்ற சொல்லுக்குள் எம்மால் இணைக்க முடியும். அதனால தான் உதாரணமாக அல்லாஹு தஆலா இந்த மனித இனத்தில் சிறந்த சமுதாயத்தை முஸ்லிம்களை சொல்லுகின்ற பொழுது, இந்த வல்தகும் மின்கும் உம்மத்துன் யதுஊன இலல் கைரி வயஅமுரூன பில் மஅரூஃபி வயன்ஹவுன அனில் முன்கர், நன்மையின் பக்கம் அழைக்குகின்ற, தீமையின் பக்கம் மக்களை தடுக்குகின்ற, போகாமல் தடுக்குகின்ற ஒரு கூட்டம் எம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது இந்த நன்மை தீமை என்று சொல்லி 2 விடயங்கள் இந்த இஸ்லாம் பல இடங்களிலே குர்ஆனிலே வருகின்றது. எனவே பாவம், அனைத்து பாவங்களும் ஃபசாத் என்ற சொல்லுக்குள் வரும். அனைத்து நன்மைகளும் சலாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த மஅரூஃப் என்று சொல்லக்கூடிய நல்ல நன்மை தரக்கூடிய விடயங்களுக்குள் வரும். ஆனால் அல்லாஹு தஆலா இந்த ஃபசாத் என்ற சொல்லை
ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு பாவத்துக்கு யூஸ் பண்ணியிருப்பதை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அந்த ஊழல் என்ற வார்த்தைக்கு, அந்த ஊழல் என்று சொல்லக்கூடிய தமிழ் வார்த்தைக்கு மிக பொருத்தமாக வரக்கூடிய பல குர்ஆன் வசனங்களை எம்மால் கூற முடியும். உங்களுக்கு தெரியும், உதாரணமாக நாங்கள் அரசியல் துறையை எடுத்துக்கொண்டால் அல்லது பொருளாதார துறையை எடுத்துக்கொண்டால் இந்த ஃபசாத் என்ற சொல் கூடுதலாக சொல்லப்பட்டிருப்பதை எம்மால் காண முடிகின்றது. சூரத்துல் பக்ராவிலே வரக்கூடிய 204வது 205வது வசனங்களை நாங்கள் ஆழமாக பார்க்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா இவ்வாறு சொல்கின்றான், ஒமினன் நாசி மை யுஜிபுக கௌலுஹு ஃபில் ஹயாத்தி துன்யா. நீங்கள் ஒரு சிலரை எடுத்துக்கொண்டால் மனிதர்களில் சிலர் அவர்கள் பேசுகின்ற பொழுது மிகவும் கவர்ச்சியாக இருக்கும், தேன் ஒழுக பேசுவார்கள். ஒமினன் நாசி மை யுஜிபுக கௌலுஹு ஃபில் ஹயாத்தி துன்யா. அதே நேரத்திலே அவர்கள் பேசுகின்ற விடயங்களுக்கு அல்லாஹுவையும் சாட்சியாக வைத்துக் கொள்வார்கள். வைஷ்ஹிதுல்லாஹ அலா மா ஃபி கல்பிஹி. அல்லாஹுவையும் சாட்சி சொல்லி அவர்கள் அந்த உள்ளத்தில் இருக்கின்ற விடயங்களை வெளியிலே மக்களுக்கு சொல்வதற்கு முயற்சிப்பார்கள். அதிலே சத்தியம் செய்வார்கள், பொய் சத்தியம் செய்துவிட்டு அதே நேரத்தில் வஹுவ அலத்துல் ஹிசாம், அந்த சர்ச்சை என்று வரும்போது வாதாடுகின்ற விஷயத்திலேயும் அவர்கள் உண்மைக்கு புறம்பாக பேசி வாதாடக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் என்று சொல்லி ஒரு ஒரு மனித இனத்திலே ஒரு வகையானவர்களை பற்றி அல்லாஹு தாலா சொல்லிவிட்டு சொல்கின்றான், அவர்கள் பொய் பிரச்சாரங்களை செய்து பொய்யான விடயங்களை சொல்லி செய்யாத விடயங்களை எல்லாம் செய்வதாக சொல்லி மக்களை ஏமாற்றிவிட்டு அவர்கள் ஒரு இடத்துக்கு வருவார்கள். மக்களும் ஏமாந்து அவர்களுக்கு அந்த பொறுப்பை கையளிப்பார்கள். அடுத்த 205வது வசனம் சொல்கின்றது, வைதா தவல்லா. இங்கே நாங்கள் மிக தெளிவாக இந்த வார்த்தைகளை விளங்கிக் கொள்ள வேண்டும். தவல்லா என்ற சொல் பல கருத்துக்களிலே வரும். எவ்வாறு ஃபசாத் என்ற சொல் பல கருத்துக்களிலே சொல்லப்படுகின்றதோ அதே போன்று தவல்லா என்று சொல்கின்ற பொழுதும் பல கருத்துக்கள் இருக்கின்றது. இங்கே மிகவும் பொருத்தமான கருத்து என்னவென்றால், ஒரு பொறுப்பை எடுத்து விட்டால் அல்லது ஒரு அதிகாரத்துக்கு வந்து விட்டால் அல்லது ஒரு ஒரு துறைக்கு அவர்களை பொறுப்பாக நாம் கொடுத்து அவர்களும் சத்திய பிரமாணம் செய்து அந்த பொறுப்புக்கு வந்து விட்டார்கள் என்று சொன்னால், வைதா தவல்லா சஆஃபில் அர்தி லியுஃப்ஸித ஃபீஹா, இந்த பூமியிலே ஃபசாது செய்வதற்கு அவர்கள் முயற்சிப்பார்கள். அதாவது நாம் அமானிதமாக கொடுத்த பொறுப்புகளை தங்களது சுயநலத்துக்காக பயன்படுத்துகின்ற விடயத்திலே அவர்கள் முயற்சியிலே ஈடுபடுவார்கள். அந்த முயற்சியின் போது லியுஹ்லிகல் ஹர்ஸ வன் நஸ்ல், அதாவது விளைச்சல் நிலங்களையும் கால்நடைகள் போன்ற பொருளாதார விடயங்களையும் அவர்கள் அழித்து விடுகின்ற முயற்சியிலே ஈடுபடுவார்கள் என்று வருகின்றது. இந்த வசனம், அதாவது பொறுப்பெடுப்பார்கள், அதற்கு பின்னால் ஃபசாதிலே ஈடுபடுவார்கள். அந்த ஃபசாதுக்கு மேலதிகமான விளக்கத்தை அல்லாஹ் சொல்கின்ற பொழுது மிக முக்கியமான மனிதர்களுக்கு தேவையான மிக முக்கியமான 2 பொருளாதார விடயங்களை அல்லாஹ் தாலா சொல்கின்றான். ஒன்று விளைச்சல் நிலம். உங்களுக்கு தெரியும், விவசாயம் உலக வரலாற்றிலே மனிதர்களுக்கு மிக முக்கியமாக தேவைப்படுகின்ற ஒன்றுதான் விவசாயம். விவசாயத்துறையிலே அவர்கள் நாசகார விடயங்களிலே ஈடுபடுவார்கள். விவசாய துறைகளை எல்லாம் அவர்கள் அழித்து விடுவார்கள். அப்ப அது அந்த விவசாயத்துறைக்கு ஹர்ஸ் என்ற சொல் பாவிக்கப்படுகின்றது. அந்த ஹரச என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், நாங்கள் இந்த பூமியை உழுது அந்த பூமியிலே விவசாயத்துறையில் ஈடுபடுகின்ற அனைத்து விடயங்களுக்கும் ஹர்ஸ் என்ற வார்த்தை அல்லாஹ்வால் பாவிக்கப்படுகின்றது. அடுத்த வார்த்தை நஸ்ல். உங்களுக்கு தெரியும், நாம் எவ்வாறு விவசாய துறையில் இருந்து வருகின்ற விளைச்சல் நிலங்களிலே எமது வாழ்க்கை மிக முக்கியமாக தங்கியிருக்கின்றோமோ அதே போன்று கால்நடைகளும் மனிதனுக்கு மிக முக்கியமானது. ஆடு, மாடு, ஒட்டகம் போன்ற என்னென்ன நஸ்ல் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகின்றதோ அனைத்து விடயங்களும் மனிதனுடைய நாளாந்த பொருளாதார துறையிலே மிக முக்கியமான ஒரு விடயம். எனவே இவ்வாறு அந்த பொருளாதார துறையிலே அவர்கள் பாரிய ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்துவார்கள். பொருளாதார ரீதியாக செய்ய வேண்டிய முயற்சியிலே ஈடுபடாமல் நாசகார வழியிலே ஈடுபடுவார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு அந்த கொடுத்த பணியை சமுதாயம் எதிர்பார்க்கின்ற, ஏற்கனவே மனிதர்களிடம் சமுதாயத்திடம் சத்தியம் செய்து நாங்கள் நலவு செய்வோம், சீர்திருத்த பணியிலே ஈடுபடுவோம், பொருளாதார ரீதியாக உங்களுக்கு நாங்கள் பல வளங்களை ஏற்படுத்துவோம், எளியவர்களுக்கு நாங்கள் உதவி செய்வோம், ஏழ்மையை ஒழிப்போம், இவ்வாறெல்லாம் பல
பொருளாதார பிரச்சாரங்களை செய்துவிட்டு அதற்கு மாற்றமாக நடப்பார்கள் என்று சொல்கின்ற அந்த வார்த்தை கூட அங்க ஃபசாத் என்ற வார்த்தையின் ஊடாக பாவிக்கப்படுகின்றது. எனவே இந்த ஊழலுக்கும் மனிதனுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது என்று நான் கூறியிருந்தேன். அதே போன்று ஒரு பொருட்படுத்துவதற்கு பின்னால் அவர்கள் நல்ல காரியங்களை செய்கின்ற பொழுது அதற்கு சீர்திருத்தம் சலாஹ் என்ற சொல்லும், அதற்கு எதிராக செயற்படுகின்ற பொழுது ஃபசாத் என்ற சொல்லும் சொல்லப்படுகின்றது. உதாரணமாக திருடுகின்ற விடயங்களை சொல்கின்ற பொழுது உங்களுக்கு தெரியும், மிகவும் இஸ்லாத்திலே மிகப்பெரிய குற்றங்களில் ஒன்றுதான் திருட்டுத்தனம், திருடுவது. எனவே பொது சொத்துக்களை திருடுவதை இஸ்லாம் ஃபசாதாக பார்க்குகின்றது. அதே போன்று சூரத் யூசுஃபிலே வரக்கூடிய 73வது வசனத்தை நாங்கள் பார்க்குகின்ற பொழுது இவ்வாறு வருகின்றது, காலு தல்லாஹி லகத் அலிம்தும் மா ஜினா லினுஃப்ஸித ஃபில் அர்தி வமா குன்னா சாரிகீன். நாங்கள், உங்களுக்கு தெரியும், சத்தியமாக நாங்கள் ஃபசாது செய்ய வரவில்லை, இன்னும் திருடர்களும் இல்லை என்று சொல்கின்றார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரர்கள் இவ்வாறு சொல்கின்றார்கள், நாங்கள் ஃபசாது செய்கின்றவர்களும் அல்ல, திருடர்களும் அல்ல என்று சொல்லி. எனவே இந்த வசனத்திலே கூட அல்லாஹு தஆலா திருட்டு தொழில்களையும் களவையும் ஃபசாதோடு இணைத்து சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த விடயங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஊழலுக்கு மிக பொருத்தமான ஒரு வார்த்தை குர்ஆனிலே இருக்குமாக இருந்தால் அது ஃபசாத் என்று தான் சொல்ல வேண்டும். எனவே ஃபசாத் என்ற அந்த வார்த்தைக்கு எவ்வாறு பல கருத்துக்கள் இருக்குகின்றதோ அதிலே நேரடி கருத்து நீங்கள் அகராதியில் பார்த்தால் உங்களுக்கு தெரியும், ஃபசாத் என்ற சொல்லுக்கு நேரடி கருத்து கரப்ஷன் என்று இருக்கும். கரப்ஷன் என்றால் ஊழல். ஊழல் என்றால் தமிழில் உங்களுக்கு தெரியும், நாம் ஒரு பொது பணியிலே ஈடுபடுகின்ற பொழுது அந்த பொது பணியை சுயலாபத்துக்காக சுய நன்மைகளுக்காக லஞ்சத்தினூடாக அல்லது தகுதி இல்லாதவர்களுக்கு பதவிகளை கொடுப்பதன் ஊடாக ஏதோ ஒரு வகையிலே அந்த பொது பணியை சுயலாபங்களுக்காக பயன்படுத்துகின்ற பொழுது அதற்கு ஊழல் என்று சொல்கின்றார்கள். எனவே ஊழல் இஸ்லாத்திலே மிகவும் ஒரு தண்டனைக்குரிய குற்றம். நான் ஏற்கனவே கூறியிருந்தேன், சூரத்துல் மாயிதாவுலே வரக்கூடிய வசனம், ஊழல் செய்கின்றவர்களுக்கு நாம் குழப்பம் என்று கருத்தெடுத்திருந்தாலும் இந்த பூமியிலே குழப்பம் ஏற்படுத்துகின்றவர்கள், இந்த பூமியிலே நாசகார வேலைகளில் ஈடுபடுகின்றவர்கள், உண்மைக்கு புறம்பாக நடக்குகின்றவர்கள், சமுதாயத்தினுடைய சொத்துக்களை அளிக்குகின்றவர்கள், அநியாயமான முறையிலே சொத்துக்களை சாப்பிடுகின்றவர்கள், இவ்வாறு என்னென்ன தீய விடயங்கள் இருக்குகின்றதோ அவைகள் அனைத்தும் ஃபசாத் என்ற சொல்லுக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கும். உங்களுக்கு தெரியும், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய மக்கள் கூடுதலாக அளவை நிறுவையிலே மோசடி செய்தார்கள். அவர்கள் வியாபாரத்துறையிலே பல மோசடிகளை செய்தார்கள். எனவே அவர்களுக்கு அல்லாஹு தஆலா இவ்வாறு சொல்கின்றான், அவுஃபுல் கைல வல் மீசான வலா தப்ஹஸுன் நாஸ அஷ்யாஅஹும் வலா துஃப்ஸிது ஃபில் அர்தி பஅத இஸ்லாஹிஹா. நீங்கள் அளவு நிறுவையிலே மோசடி செய்யாதீர்கள், அளந்து வாங்குகின்ற பொழுது நியாயமான முறையிலே அழகாக அளந்து வாங்குங்கள், நெருத்து கொடுக்குகின்ற பொழுது சரியான முறையிலே நெருத்து கொடுங்கள், மக்களுக்கு அவர்களுடைய பொருட்களில் நஷ்டத்தை ஏற்படுத்தாதீர்கள். எனவே நீங்கள் ஃபசாதும் செய்யாதீர்கள். இந்த பூமி சீர்திருத்த பணிக்காக வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது, அதற்கு எதிராக நீங்கள் செயற்படாதீர்கள் என்று சொல்கின்ற வார்த்தைகள் கூட இங்கே ஊழலுக்கும் ஃபசாதுக்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பதை எம்மால் காண முடிகின்றது. எனவே இன்ஷா அல்லாஹ் இன்னும் வரப்போகின்ற ஒவ்வொரு சந்திப்பிலும் இந்த ஊழல் பற்றி இன்னும் என்னென்ன குர்ஆன் வசனங்கள் இருக்குகின்றதோ அவைகளையும் நாங்கள் பார்க்க இருக்குகின்றோம். எனவே யார் யாருக்கெல்லாம் என்னென்ன சந்தேகங்கள் இருக்குகின்றதோ, நாம் கூறுகின்ற விடயங்களிலே எழுகின்ற சந்தேகங்களை உங்களுக்கு கொமெண்ட்ஸ் ஊடாக நீங்கள் கேட்குகின்ற பொழுது அதற்குரிய விடையை தருகின்ற முயற்சியில் நாங்களும் ஈடுபடுவோம் என்று கூறி முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.